2026 தேர்தல் என்பது விஜய் அடுத்த சினிமாவுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற நிலைமை தான் அவருக்கு இதோட அவருடைய எதிர்காலம் அவருக்கு இல்லை. ஆகவே பாஜகவால் இயக்கப்படுகின்ற ஒட்டு குழுக்கள் தான் சீமானும் விஜயும் அவர்கள். இன்னைக்கு நம்ம கிட்ட இருந்து ஓட்டு கொஞ்சம் கொஞ்சம் போயிடக்கூடாது, இருக்கிற சதவீதம் குறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக விஜய் அவர் எதிர்த்து அடிக்கிறார் ஒழிய கருத்தியல் ரீதியாக அவர்கள் எல்லாரும் ஒரே களத்தில் தான் நிற்பவர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம், மக்களும் புரிந்து கொள்வார்கள். தமிழ்நாட்டில் மாற்றத்தை உருவாக்குவோம் என்று சொல்லக்கூடியவர் யாருன்னா நடிகர் விஜய் அவர்கள். மிக மோசமான கஞ்சா போதையில் தான் அவர்கள் இந்த மிக மோசமான இந்த ரவுடித்தனத்தை காலித்தனத்தை செய்திருக்கிறார்கள். ஆனால் நடிகர் விஜய் அவர்களுடைய தலைமையிலான இந்த கும்பல் வெல்ல போறதில்ல. வாக்குகளை எப்படி ஒரு 1000 ஓட்டு வாங்குறாங்களா 2000 ஓட்டு வாங்குறாங்களா இந்த தொகுதியில் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் மிக மோசமாக இந்த தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு தற்குறி கும்பலாக ரவுடி கும்பலாக அவர்கள் உருமாறி இருக்கிறார்கள். நடிகர் பின்னர் ரசிகர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு ரவுடிகளாக மாறி இருக்கிறார்கள் என்பது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. இதற்கு பொறுப்பேற்க வேண்டியது நடிகர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்கணும். ஏன்னா தன்னுடைய ரசிகர்களை அரசியல் படுத்தாமல் அவர் ஒரு காலித்தனமாக அல்லது ரவுடித்தனமாக ஒரு மாற்றி வருகிறார்கள், உசுப்பேத்தி வருகிறார். அவர் வெறியூட்டப்படுகின்ற ஒரு கும்பலாக மாற்றி வருகிறார் என்பதை இதன் மூலம் நம்ம பார்க்க முடிகிறது. அது இச்செயலை விடுதலை சிறுத்தைகள் சார்பாக கண்டிக்கின்றோம். வன்னி அரசு என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்தேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதாக செய்வேன் என்றும் உளமாற உறுதியேற்கிறேன்.